Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லைனிங் கிளாத் அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ் பார்க்க போறோம். ஏன்னா லைனிங் கிளாத் அப்படிங்கிறது பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதே மாதிரி டெய்லரிங் பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்குமே வந்து லைனிங் கிளாத் பத்தின நிறைய டவுட்ஸ் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி இந்த சேனல் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு ஆன்லைன் கிளாஸ் மாதிரியான ஒரு கிளாஸஸ் தான் இதில் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இதில் நீங்கள் கற்றுக்கிறதும் ஒன்று தான், ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் கற்றுக்கிறதும் ஒன்று தான். அவ்வளோ டீட்டெயில்ஸாகவும் அவ்வளோ விளக்கமாகவும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு எல்லாமே நம்ம விளக்கம் கொடுத்து தான் அடுத்த கிளாஸ் வந்து நம்ம கொண்டு போக போகிறோம். அப்போ இதுக்கு பேசிக்கான டூல்ஸ் என்னென்ன, அதை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும், அது எங்கே தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. ஏன்னா பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி ஸ்டிச்சிங்கில் நல்லா இதாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, பேசிக்கில் தெரிஞ்சிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் தெளிவு இல்லாமையே இருக்கும். அதெல்லாம் என்னென்ன டூல்ஸ் வேணும், எப்படி நம்ம அதெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக லைக்கு கமெண்ட்ஸ் போடணும். நீங்கள் அது மட்டும் தான் எங்களுக்கு கொடுக்குற மோட்டிவேஷன், சரிங்களா? இப்போது லைனிங் கிளாத் அப்படின்னா என்ன அப்படின்னா, என்னென்ன துணிக்கு என்னென்ன லைனிங் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். லைனிங் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான லைனிங் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ லாங் ஃப்ராக் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சிந்தட்டிக் மெட்டீரியலாக இருந்தால், அதாவது ஆர்கான்ஸா, நெட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சாட்டினான் லைனிங்கை கொடுத்து அதுக்கு உள்பக்கமாக நம்ம காட்டன் லைனிங் கொடுப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நார்மலான சிந்தட்டிக் லைனிங் வந்து கொடுப்போம். சிந்தட்டிக் லைனிங்குமே காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸுக்கு எடுக்கிற லைனிங் மாதிரி தான் இருக்கும். அப்போ 2 லேயர் கொடுத்தாதான் அது வந்து நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு ஷைனிங் மெட்டீரியலை வந்து வெளிப்பக்கமும் அதே ஷைனிங்கோட நமக்கு காட்டணும் அப்படின்னா உள்ள வந்து ரொம்ப ரஃபா இருக்க காட்டன் மெட்டீரியல் போட்டு தைச்சோம் அப்படின்னா வெளியே வந்து அவ்வளோ அவுட்லுக் வந்து நல்லா இருக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு சாட்டின் கிளாத்து, அதுக்கு உள்ள ஒரு காட்டன் கிளாத் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ்ல நம்ம எடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் மெட்டீரியல் பற்றி மட்டும்தான். அதனால மற்ற அதுக்கு என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது இந்த இதில் வந்து நமக்கு தேவையில்லை. சரி, ஓகே. இப்போ லாங் கவுனுக்கு நம்ம தைச்சாச்சு. அதே மாதிரி இப்போ சுடிதார் அப்படிங்கும்போது ஆல்ரெடி அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டாப்புக்கு பாட்டமுக்கு சேர்ந்து ஒரு லைனிங் மெட்டீரியல் ரெடிமேடாகவே கொடுத்துட்றாங்க. அதையே வந்து நம்ம நிறைய பேர் சொல்றது அதே தான். அதையே நீங்கள் லைனிங்காகவும் வச்சுக்கோங்க, பேண்ட்டு அதுலேயே ஸ்டிச் பண்ணிடுங்க. ஆனால் எனக்கு பலோசா பேண்ட் வேணும், கேதரிங் பேண்ட் வேணும், ஸ்ட்ரெயிட் பேண்ட் வேணும் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸும் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மெட்டீரியல் வந்து பத்தாது. ஏன்னா ஒரு எல்போ ஸ்லீவு, ஒரு 3/4 ஸ்லீவ் இதெல்லாம் வைக்கும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த லைனிங்ல மீதி வர்றது ஒரு 1.25 2 மீதி மெட்டீரியல் வரும். அதை வச்சு ஒரு பேண்ட் தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா முடியாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேண்ட்டை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். அது கேதரிங்காக இருக்கலாம், பட்டியாலாவாக இருக்கலாம், மற்ற எதுவாக இருந்தாலும் சரி. அதை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்கு பத்தாது. அதே மாதிரி டாப்புமே ஃபுல் லென்த்துக்கு வராது. ஏன்னா இப்போ தைக்கிறவங்க எல்லாமே வந்து லாங் டாப்பு தான், 40+ தான் எல்லாமே தைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக பத்தாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுல மீதி இருக்கிறத வந்து பேக் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருந்துச்சு அப்படின்னா பேக்குக்கு 2 லைனிங் கொடுக்குற மாதிரி. ஏன்னா ஃப்ரண்ட்ல ஏதோ ஒரு டிசைன் கொடுத்துருவாங்க, எம்ப்ராய்டரி ஒர்க்கு அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போ அதுக்கு நம்ம வந்து நார்மலான லைனிங் வச்சுட்டு பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பிளெயினா ஒரு நெட்டு அல்லது ஒரு ஆர்கான்ஸ் அந்த மாதிரி பிளெயினா கொடுத்துருவாங்க. அப்போ அது கொஞ்சம் ஷைனிங்கா வேணும் அப்படின்னா பேக் சைடுக்கு மட்டும் அந்த மெட்டீரியலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேண்ட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். மற்றபடி அதுக்கு கம்பல்சரி 2.25 2.5 2.25 ஸ்லீவனுடைய லென்த்து பொறுத்து நம்ம வந்து எடுத்து தான் ஆகணும். ஷார்ட் ஸ்லீவா போதும் அப்படின்னா 2.25 ஓகே. ஹாஃப் ஸ்லீவ் அப்படின்னா எல்போ அப்படின்னா 2.5 மீட்டர் ஓகே. அதுவே 3/4 அப்படின்னா லைனிங் கைக்கு லைனிங் வேணும் அப்படின்னாங்க 2.25 மீட்டர் வந்து நமக்கு கிளாத் வேணும். இது வந்து இந்த சைஸ் இவ்வளோங்கிறது கிடையாது. நார்மலா இதை தாண்டி வர பிக் சைஸா இருக்கு, பிளஸ் சைஸா இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைனிங்கை வந்து நம்ம சேர்த்து எடுத்துக்குவோம். அதே மாதிரி ஒரு லாங் ஃப்ராக்கு நம்ம அந்த மாதிரி அம்பரலா இல்லை பேனல் அந்த மாதிரி எல்லாம் தைக்கிறாங்க அப்படின்னா
அதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் நம்ம எடுக்கிறோமோ, இப்போ ஒரு 4 மீட்டர் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ மெட்டீரியல் மட்டும் 4 மீட்டர் ஓவரால், மேலே டாப்பு கீழே இருக்க பாட்டம் எல்லாத்துக்கும் சேர்த்து 4-4.5 மீட்டர் எடுக்கிறோம் அப்படின்னா லைனிங் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்தி தான் எடுக்கணும். ஏன்னா லைனிங்க்கு வந்து அகலம் கம்மி, நம்ம எடுக்கிற மெட்டீரியலுக்கு வந்து அகலம் ஜாஸ்தி. அப்போ நம்ம ஃபுல்லா லைனிங் கொடுத்து அது ஒரு ஃபினிஷிங்கா கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு 4 மீட்டர் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா 5 மீட்டர் வந்து நீங்க லைனிங் எடுக்கணும். அது எதுக்காகனா அந்த 1 மீட்டர் வந்து நம்ம ஜாயின் போடுறதுக்காகவும் அதுக்கு மற்ற எக்ஸ்ட்ரா நெக்குக்கு இதுக்காகவும் நமக்கு தேவைப்படும். அப்போ நம்ம மெட்டீரியல் வந்து என்ன நீங்க எடுக்கிறீங்களோ ஒன்னா அதே அளவு எடுக்கணும். அதாவது லைனிங் வந்து கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா மெட்டீரியல் எடுக்கிற அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. சப்போஸ் நல்லா ஃபுல்லாவே உள்ள லைனிங் கொடுத்து நீட்டா தைக்கணும் அப்படின்னா இன்னும் 1 மீட்டர் சேர்த்து தான் நம்ம எடுக்கணும். அப்படி தைச்சோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த ஃப்ராக்குக்கு வந்து அது ஆப்டா இருக்கும். அடுத்தது இதெல்லாம் ஓவரால் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் தான். ஏன்னா ஒரு மெட்டீரியல் எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு நம்ம லைனிங் எடுக்கிறோம். அடுத்தது வந்து பிளவுஸ். பிளவுஸ் தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து லைனிங் வச்சு நம்ம தைக்கிற விஷயம். இப்போ பிளவுஸுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல் மேக்சிமம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னா நார்மலா ஃபுல் வாயில் பிளவுஸ் வாங்குவோம். இந்த ஃபுல் வாயில் பிளவுஸ் வந்து ஒரு சிலர் டிரான்ஸ்பரண்டா இருக்கு, இன்னர்ஸ் வந்து வெளியில தெரியுது, அதுக்கு கலரா மேட்ச் பண்ணி நம்மளால போட முடியல, ஒயிட்டோ மற்ற கலரோ போட்டா அது ரொம்ப டிரான்ஸ்பரண்டா தெரியுது அப்படிங்கிற பட்சத்துல சப்போஸ் ஒரு சிலர் இன்னர் யூஸ் பண்ணாத அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல் வாயில் பிளவுஸுக்கு ஸ்லீவுக்கு வித்தவுட் லைனிங்கா, அதாவது லைனிங் இல்லாம வச்சுக்கலாம். ஆனா பாடிக்கு லைனிங் வச்சு தைச்சோம் அப்படின்னா தான் நீட்டா இருக்கும், ஃபிட்டிங்கும் நம்ம கரெக்டா வரும். ஃபுல் வாயில் பிளவுஸ் போடும்போது வர நிறைய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா நெக் லூஸ் ஆகுது, போடும்போது ஃபிட்டிங்கா இருக்கு, அதுக்கப்புறம் முன்னாடி இறங்கி வருது. இந்த மாதிரி நம்ம என்னதான் கப் சைஸ் வந்து கரெக்டான அளவு வச்சாலுமே முன்பக்கம் இறங்கி வர்றதுக்கு காரணம் துணி வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிறது தான். நம்மளுடைய பர்ஸ்டனுடைய அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு சாகிங் கொடுக்கும். அப்போ அந்த துணியுமே வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். அப்போ பேக் சைட்ல இருக்கிற கிளாத் வந்து முன்னாடி வரும். பேக் சைடு வந்து போதுமான அளவு உயரம் வச்சு வெயிட் வந்து நம்ம டைட் பண்ணி போடல, அந்த மசில்ஸுக்கு மேல நிக்குது அப்படின்னா அதுவும் முன்னாடி இறங்கி தான் வரும். இந்த மாதிரி நார்மல் பிளவுஸுக்கு ப்ராப்ளம் வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா பாடிக்கு வந்து லைனிங் கொடுக்கணும். இதுக்கு என்ன லைனிங் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஃபுல் வாயில் மெட்டீரியலுக்கு காட்டன் லைனிங் தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா நம்ம மற்ற துணி கொடுத்தோம் அப்படின்னா அதாவது சிந்தட்டிக் அந்த மிக்சிங் லைனிங் எல்லாம் இருக்கும், காட்டனும் இருக்கும் பாலிஸ்டர் த்ரெட்டும் இருக்கும். இந்த மாதிரி மிக்சிங் லைனிங் கொடுத்தோம் என்ன ஆகும்னா துணி வந்து ஒட்டாது, மேல் துணி தனியா உள் துணி தனியா நிற்கும். அதனால மேக்சிமம் ஃபுல் வாயிலுக்கு வந்து நம்ம காட்டன் மெட்டீரியல் தான் நம்ம கொடுக்கணும். அடுத்தது என்ன துணி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பனாரஸ் மெட்டீரியல் எடுக்கிறோம். அதாவது உள்ள ஆல்ரெடி ஒரு லேயர்ல பாத்தீங்கன்னா அந்த பனாரஸ்ல நிறைய அந்த புட்டாஸ் போடுறது ஜரி ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டரி பிளவுஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து ஒரு லேயர் கேன்வாஸ் வச்சுதான் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு காட்டன் லைனிங் தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா காட்டன் லைனிங் கொடுத்தா மட்டும்தான் கொஞ்சம் அந்த துணி வந்து ஃபிளெக்சிபிள் ஆகும். மறுபடியும் நம்ம வந்து ஒரு மிக்சிங் கிளாத் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் ஸ்டிஃபா தான் இருக்கும். நம்ம இப்ப சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுக்காக கரெக்டா அதுக்கு நான் காட்டன் தான் கொடுக்கணும், இது மிக்சிங் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது ப்ரொசீஜர் எல்லாம் கிடையாது. கொடுத்தா நல்லா இருக்கும். சப்போஸ் சம்டைம்ஸ் ஒரு சில மெட்டீரியலுக்கு வந்து காட்டன் மெட்டீரியல் வந்து செட் ஆகாது. ஏன்னா அது நம்ம என்னதான் தைச்சாலும் மேல் துணி தனியா உள் துணி தனியா நிற்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா துணிக்கு தகுந்த மாதிரி நீங்க மெட்டீரியலை யூஸ் பண்ணணும். ஒரு எல்லாத்துக்குமே ஒரு தியரி ஒன்று இருக்கும், அதை தாண்டி அந்த துணிக்கு என்ன ஆப்ட் அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். அப்போ அதே மாதிரி நம்ம ஒரு பனாரஸ் மெட்டீரியலா இருந்தாலும் சரி, ரொம்ப ஒர்க் எம்ப்ராய்டரி ஒர்க் வர மெட்டீரியலா இருந்தாலும் சரி, அதுக்கு எல்லாமே நம்ம காட்டன் மெட்டீரியல் யூஸ் பண்ணா போட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா இப்ப வர மெட்டீரியல்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு மெட்டீரியல்லையும் அதாவது நம்ம லைனிங் கிளாத்தே ஒரு 10 பிளவுஸுக்கு 10 லைனிங் அவங்க எடுத்துட்டு வர்றாங்க அப்படின்னா அந்த 10மே நம்ம வாஷ் பண்ணிட்டு இழுத்து அயன் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே அகலத்துல இருக்கிறது இல்ல, ஒரே நீளத்துல இருக்கிறது இல்ல. அப்போ அது ஒன்னா அதிகமா சுருங்கி இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா கட் பண்ணும்போது தப்பா கட் பண்ணி இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா அகலம் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியா இருந்திருக்கும். இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாமே லைனிங்ல வரும். அப்போ எடுத்து கொடுக்கும் போது அவங்க சொல்ற ஒரே ரீசன் என்னன்னா நான் எல்லாமே ஒரே அளவு தான் எடுத்தேன்,
அப்படிங்கிறது தான். ஆனா அதனுடைய அகலம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு யாரும் செக் பண்ண போறது கிடையாது. நீளமும் அவங்க கரெக்டா வெட்டியிருக்காங்களான்னு யாரும் செக் பண்ண போறது கிடையாது. ஆனா நம்ம கையில வரும்போது நமக்கு அந்த ட்ரபிள்ஸ் வரும். அதனால நமக்குமே வந்து ஒரு அர்ஜென்ட்ல நிறைய கஸ்டமர் அட்டன் பண்றோம், நிறைய ஒர்க் இருக்கிற பிஸியில நம்மளும் மெஷர் பண்ணாம தான் வாங்குறோம். ஏன்னா எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா அங்க இருக்க லோக்கல்ல இருக்க கடையில இருந்து தான் வாங்கியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கரெக்டா தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்ல நம்மளும் வாங்கிடுவோம். சம்டைம்ஸ் பத்தாம கூட போயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தண்ணியில போட்டோன்னே ஒன்னா கிராஸா வெட்டியிருப்பாங்க, கிராஸா இழுத்துட்டு போயிடும். இல்ல அப்படின்னா ஓவரா டை பண்ணியிருந்தாங்கன்னா இழுத்து அயன் பண்ணும்போதுமே அது கிழிஞ்சிடும். இந்த மாதிரி நிறைய டார்க் கலர்ஸ் எல்லாம் டார்க் ப்ளூ, பிளாக், வயலட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓவரா டை பண்ணும்போது நம்ம இழுக்கும் போது அந்த கெமிக்கல் இருக்கிறதுனால துணி சீக்கிரம் கிளியவும் செஞ்சிடும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸுமே லைனிங் கிளாத்ல வரும். இது மேக்சிமம் காட்டன் மெட்டீரியல்ல தான் இந்த மாதிரி வரும். கேம்ரிக் காட்டன் அதுதான் வந்து நம்ம மேக்சிமம் லைனிங்க்கு நம்ம யூஸ் பண்றோம். இப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரஃபா இருக்க மெட்டீரியல், ரொம்ப நேரம் நம்மளால வேர் பண்ண முடியாத மாதிரியான மெட்டீரியலுக்கு எல்லாமே நம்ம வந்து காட்டன் லைனிங் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சாரீஸ்ல வர அட்டாச்சு பிளவுசஸ் அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப சில்க் சாரியில வருது அப்படின்னா சில்க் சாரி அப்படிங்கும் போது எல்லாமே ஒரே குவாலிட்டியா இருக்காது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வரும்போது நம்ம மேக்சிமம் மிக்சிங் லைனிங் தான் அதிகம் யூஸ் பண்ணுவோம். சாஃப்ட் பனாரஸ், அதாவது ரொம்ப குழன்னு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஜரி ஒர்க், பிரிண்டட் ஒர்க் இது எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி வர்றது சாரியில வர பிளவுசஸ் இதுக்கு எல்லாமே நம்ம மிக்சிங் லைனிங் தான், நம்ம குவாலிட்டியான லைனிங் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எதனால அப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பிளவுஸுக்கு அப்பதான் லைஃப் வரும். ஏன்னா மற்றது எல்லாமே பிளவுஸ் வந்து ஹெவியா இருக்கும், லைனிங் சப்போர்ட்டிவா தான் இருக்கும். ஆனா இந்த சாரி பிளவுஸ்ல வர்றது இந்த மாதிரி வர மெட்டீரியல் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா பிளவுஸ் வந்து அவ்வளோ சேஃப்டியா இருக்காது. சீக்கிரம் கிளியிற மாதிரியோ, கிராஸாவோ, நூல் இழுக்கிற மாதிரியோ அந்த மாதிரி எல்லாம் தான் இருக்கும். அப்ப அதுக்கு நம்ம நல்ல குவாலிட்டியான ஒரு மிக்சிங் லைனிங் கொடுத்தோம் அப்படின்னா தான் போடும்போது ஃபிட்டிங்கும் நிறைய கரெக்டா வரும், ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங்குமே கரெக்டா வரும். அப்ப நம்ம எடுக்கிற லைனிங் மெட்டீரியல் அப்படிங்கிறது என்ன துணிக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம மெயினா பார்த்துக்குவோம். இப்போ வந்து நம்ம ஒரு ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கு ஒரு இது நெட் பிளவுஸ்ன்னே வச்சுக்கலாம். நெட் எம்ப்ராய்டரி போட்ட நெட்டாவும் இருக்கலாம் அல்லது பிளைன் நெட்டாவும் இருக்கலாம். இதுக்கு வந்து ஒரு ரெட் கலரோ இல்ல ஒரு வயலட் கலரோ நீங்க ஒரு ப்ளூ கலரோ ஒரு நெட்டட் மெட்டீரியல் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன நீங்க வந்து லைனிங் கொடுக்க போறீங்க அப்படின்னு பார்த்தா நம்ம நார்மலா இருக்கிற கேம்ரிக் காட்டன் வாங்கி போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா நாளாக நாளாக அது தண்ணி வாஷ் பண்ண அந்த உள்ள இருக்க துணி ஃபேட் ஆகிட்டே போகும், அதாவது வெளுத்துரும். அப்போ மேல இருக்க கிளாத் வந்து ரொம்ப லைஃப் வரும். அது பாத்தீங்கன்னா உள்ள இருக்க லைனிங் வெளுத்து போயிடும். அப்போ அந்த பிளவுஸே வந்து ரொம்ப டல் ஆயிடும், ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியாது. அப்போ உள்ள சாயம் போகாம ஃபேட் ஆகாம ஒரு துணி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்னா ஃபுல் ஆயில் மெட்டீரியலை வந்து லைனிங்கா யூஸ் பண்ணணும், இல்லாட்டி நம்ம வந்து மிக்சிங் லைனிங்கை யூஸ் பண்ணணும். இது வந்து சீக்கிரத்துல உங்களுக்கு கலர் வந்து ஃபேட் ஆகாது. லைஃப் லாங் எவ்வளவு நாள் நீங்க யூஸ் பண்ணாலும் அது பாக்குறதுக்கு மேல இருக்கிற துணியும் இதுவும் அப்படியே இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு குவாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு, அதையும் நீங்க பாத்துக்கணும். ஏன்னா நம்ம ரெகுலரா ஒரே இடத்துல வாங்கும் போதுதான் அதனுடைய வித்தியாசங்கள் வந்து நமக்கு தெரியும். ஏதாவது மிஸ்டேக் ஆயிருந்தா நம்ம கேட்க முடியும். சப்போஸ் நம்ம எதையுமே இல்லாம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல நம்ம வாங்குறோம், ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இடத்துல வாங்குறோம் அப்படின்னா நமக்கே அந்த குவாலிட்டி மேல ஒரு கான்பிடென்ட் வராது. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த மிக்சிங் லைனிங்லயுமே வெரைட்டிஸ் இருக்கு, சரிங்களா? அது அந்தந்த ரேட் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி வரும். பிளவுஸுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவியான ஒரு லைனிங் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா சுடிதாருக்கு வந்து யூஸ் பண்ணலாம். சுடிதாருக்கும் அதே மாதிரி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் ஸ்ரிங்க் ஆகும் அப்படின்னா காட்டன் லைனிங் தான் வாங்கணும். 2.25, 2.5, 2.25 அதனுடைய ஸ்லீவ் லென்த்தை பொறுத்து நம்ம வாங்கணும். அதே மாதிரி ஓரளவுக்கு சுடிதார் மெட்டீரியல், பிளவுஸ் மெட்டீரியல் எல்லாமே நல்லா இருக்கு, சும்மா ஒரு சப்போர்ட்டிக்கு மட்டும் ஒரு லைனிங் இருந்தா போதும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்க லைனிங் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா எந்த லைனிங்கா இருந்தாலுமே மேக்சிமம் நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஃபிளெக்சிபிளா தைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதையே நீங்க வந்து ஒரு நைட் ஃபுல்லா ஊற வச்சு அடுத்த நாள் நல்லா சோப்பு தூளோ ஏதோ ஒன்று போட்டு வாஷ் பண்ணி அல்லது வாஷிங் மிஷின்ல போட்டு காட்டன் மெட்டீரியல் எல்லாம் அப்படி நீங்க வாஷ் பண்ணி காய வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு தச்சு போடும்போது ஏதோ ஒரு மிஸ்டேக் வரதான் செய்யும். ஏன்னா கொஞ்சமாவது அதுல ஸ்டார்ச் இருந்தா மட்டும்தான் அதை இழுத்து நாங்க அயன் பண்ணும்போது அந்த ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும்.
ரொம்ப கொலன்னு 10 தடவை போட்டு வாஷ் பண்ண துணி மாதிரி கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க லைனிங் அப்படின்னா எங்களால் அது கரெக்டான ஒரு ஃபினிஷிங்க்கு நாங்கள் கொண்டு வர முடியாது. அதுவுமே நம்ம வந்து கிரேப்ஸ் இந்த மாதிரி இருக்கிற மெட்டீரியல் கட் பண்ணுறதும் லைனிங் பார்த்தீங்க அப்படின்னா சிந்தட்டிக் லைனிங் பார்த்தீங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி மெட்டீரியல் கட் பண்ணுறது இருக்கு. இது எல்லாமே ஒரே மாதிரி ஆயிரும். அப்போ அந்த காட்டன் லைனிங்கை வந்து கொஞ்சமாவது ஸ்டார்ச் இருக்கும் போதே நாங்கள் கட் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். அப்போதான் அந்த கட்டிங்கும் நாங்கள் பர்ஃபெக்டாக போடவும் முடியும். இல்லாட்டினா எப்படியா இருந்தாலும் ஏதோ ஒரு மிஸ்டேக் வரதான் செய்யும். அதனால லைனிங்கையுமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம வாஷ் பண்ணுறது காய வைக்கிறது எல்லாமே பண்ணணும். அது ரொம்ப நினைக்கிறாங்க வாஷ் பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக சுருங்கணும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் எத்தனை தடவை வாஷ் பண்ணாலும் நீங்கள் தச்சு உங்கள் ட்ரெஸ்ஸில் வச்சு தச்சதுக்கப்புறம் தண்ணியில் போட்டிங்கனாலும் கொஞ்சம் சுருங்க தான் செய்யும். அது வந்து நம்ம எதுவும் அது ஒரு சம்டைம்ஸ் இழுத்து அயன் பண்ணும்போது கூட அது கிளியர் ஆகிடும். அந்த மாதிரி தான் மெட்டீரியலே ஒழிய நம்ம வந்து ஒரே இதில் வந்து எல்லாத்தையும் நினச்சி இழுத்து காய போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சுருங்காது அப்படிங்கிறது கிடையாது. காட்டன் மெட்டீரியல் வந்து அந்தந்த டைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ண கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ரிங்க் ஆக தான் செய்யும். இது வந்து எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஒன்றா லைனிங் இல்லாமல் தான் தைக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபுல்வாயிலோ காட்டனோ அந்த மாதிரியான மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தது நம்ம சில்க் சாரீஸ்க்கு வந்து எந்த விதமான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் மோஸ்ட்லி சஜஸ்ட் பண்ணுறது ஃபுல்வாயில் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம ரொம்ப நாள் லைஃப் வரணும், ரொம்ப நாள் வச்சு அந்த ப்ளவுஸ் போடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே மாதிரி அந்த ஃபிட்டிங்ஸு அவுட்லுக்கு இது எல்லாமே அயன் பண்ணும்போது நல்லா நீட்டாக வரணும் அப்படின்னா ஃபுல்வாயில் மெட்டீரியல் மட்டும்தான் பட்டு சாரீக்கு ஆப்டாக இருக்கும். மற்ற எந்த மெட்டீரியல் நீங்கள் போட்டிங்கன்னாலுமே அதில் வந்து லைட்டாக ஒரு சுருக்கம் அந்த இதெல்லாம் வரதான் செய்யும். அதனால ஆனால் நம்ம மிக்சிங் லைனிங் போடலாம். ஏன்னா அது குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு ஃபுல்வாயில் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். பட்டு சாரி ப்ளவுஸுக்கு எல்லாமே ஃபுல்வாயில் ப்ளவுஸு எவ்வளோ, ஏன்னா அது வந்து மெயினாக இந்த மெஷர்மெண்ட்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. 80 பாயிண்ட் 90 பாயிண்ட் 1 மீட்ரு அப்படியெல்லாம் எடுக்கவே எடுக்காதீங்க. ஏன்னா ஒரு ஸ்லீவுக்கு வந்து நீங்கள் ஜாயின் போட்டு தைச்சிங்க அப்படின்னா எந்த விதத்தில் இருந்தாலுமே அதில் ஒரு, ஏன்னா ஏற்கனவே ஸ்லீவ் நம்ம தைக்கும் போது நிறைய பேருக்கு வர கம்ப்ளைண்ட் வந்து பேக்கு அல்லது ஃப்ரண்ட் ஸ்லீவ் அப்படிதான் அந்த இதில் தான் மிஸ்டேக் வரும். இதில் நீங்கள் ஜாயிண்ட்டும் வேற போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இன்னொரு 2 சுருக்கம் சேர்த்தி தான் வரும். அதனால மேக்சிமம், ஆனால் இப்போ ஒரு 80% வந்து எல்லாருமே ஸ்லீவுக்கு வந்து ஒரு ஜாயின் போட்டு தான் தைக்கிற மாதிரி தான் துணி கொண்டு வந்து தராங்க. இப்போ நம்மளா ஓனா எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த அவங்களுக்கு 1/10 போதும் அப்படிங்கிற இடத்துல நம்ம 1.25 தான் நம்ம எடுப்போம். எதனால அப்படின்னா அந்த ஸ்லீவ்ல வந்து ஜாயிண்ட் வரக்கூடாது, அந்த ஃப்ரண்ட்ல கப் ஷேப்பா இருக்கட்டும் லென்த்தா இருக்கட்டும் எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம கஸ்டமர் கேட்குற அளவுக்கு நம்ம வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 1/10 எடுக்கலாம் 1.5 எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதே இல்லாம 1.25 மீட்டர் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நீட்டா அவங்களுக்கு எல்போ ஸ்லீவு ஃப்ரண்ட் அண்ட் பேக் லென்த்து அந்த மாதிரியான ஸ்லீவுக்கு வந்து ஜாயிண்ட் இல்லாம ஒரு ஃபினிஷிங் இது எல்லாமே நம்மளால கொடுக்க முடியும். அப்போ மெட்டீரியல்ல வந்து அந்த 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்டுக்கெல்லாம் நம்ம என்னைக்குமே நம்ம வந்து அது ஒரு பெருசா எடுக்கக்கூடாது. நமக்கு தேவை அப்படின்னா நீட்டா ஃபினிஷிங்கா நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதற்கான மெட்டீரியல் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கரெக்டா வேணுங்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். இப்போ நம்ம லைனிங்ல கரெக்டா எடுத்துக்கிறோம், ஆனா சாரியில கிழிக்கும் போது ஃபுல்லா கிராஸா போகுது இல்ல பத்தாம போகுது, இதுக்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்க லைனிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயிண்ட் இல்லாம நீட்டா எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சாரியில இருக்க மெட்டீரியலை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வெளியில தெரியாத அளவுக்கு ஜாயின் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ குவாலிட்டியில பாத்தீங்க அப்படின்னா லைனிங்கை பொறுத்த வரைக்கும் சிந்தட்டிக் லைனிங் இருக்கு. இது நெட்டட் ஃபேப்ரிக்கு லைனிங்கா கொடுக்கலாம். அது பிளவுஸா இருந்தாலும் சரி சுடிதாரா இருந்தாலும் சரி. கேம்ரிக் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எல்லா காட்டன் மெட்டீரியலுக்கும் ஃபுல்வாயில் மெட்டீரியலுக்குமே நம்ம கேம்ரிக் தான் கொடுக்குறோம். காட்டன் மெட்டீரியல் காட்டன் லைனிங். ஆனால் இதனுடைய அளவு வந்து நம்ம நார்மலாக எடுக்கிறத விட கொஞ்சம் சேர்த்தி தான் எடுக்கணும். 1 மீட்டர் எடுக்கிற இடத்துல 1/10 வேணும், 1/10 எடுக்கிற இடத்துல 1.25 வேணும். ஏன்னா அகலமும் கம்மியாக இருக்கும், வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய நீளமும் கரெக்டாக இருக்காது. அடுத்தது நம்ம ஃபுல்வாயில் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மிக்சிங் லைனிங்லேயே வெரைட்டிஸ் இருக்கு. லாங் கவுனுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் சாஃப்டா, சுடிதாருக்கு அதை விட கொஞ்சம் திக்கா, பிளவுஸுக்கு வந்து நல்லாவே திக்கா, அந்த மாதிரியான வெரைட்டியான அந்த குவாலிட்டிஸ் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் வந்து நம்ம அதுக்கு வாங்கிக்கலாம். இப்போ லைனிங் அப்படிங்கும் போது நம்ம எங்கெங்க எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா மெயினா நெக் போர்ஷன் கட் பண்றதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஸ் வேணும்.
அப்போ நம்ம என்ன பண்றோம், லைனிங் 10 பத்தாம வெட்டிட்டு இருக்கிறதுல அட்ஜஸ்ட் பண்ணி நெக்குக்கு நிறைய ஜாயின் போட்டு ஓப்பன் பீஸ்க்கு நிறைய ஜாயின் போட்டு நம்ம எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா அதுல ஃபினிஷிங் வராது. அப்போ நம்ம லைனிங்ல காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த அவுட்புட் கொடுக்கும்போது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். அதை நம்ம சொல்லி புரிய வைக்கவும் முடியாது, அவங்க ஏத்துக்கவும் போறது கிடையாது. அப்ப நீங்க ஒரே இதா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க உங்க பிளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா அதுலயே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்ப எனக்கு 1.25 லைனிங் இருக்கு, 1.25 மீட்டர் இருக்கு அப்படின்னா உங்களால தாராளமா அதுல வந்து ஸ்டிச் பண்ண முடியும். ஏன்னா அதுல நீங்க போடுற கிராஸ் லைனு, நெக் பீஸ் ஜாயிண்ட் இல்லாம போடுறது, ஓப்பன் பீஸ் இதெல்லாம் நீங்க நீட்டா எடுத்து தைக்கும் போது அதோட பினிஷிங் வந்து எப்பவுமே டபுள் மடங்கு நீட்டா தான் இருக்கும். அதுவே 4-5 ஜாயின் போட்டீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைடு போகும், கரெக்டான ஒரு ஸ்ட்ரைட்னஸ் வராது, நெக்கு கவர் பண்ணும்போதும் அது நீட்டா இருக்காது. அப்போ லைனிங்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கும். நம்ம அதை ஒரு தடவைக்கு 2 தடவை சொன்னாலும் ரிப்பீட்டடா அதே தான் நடக்கும். இருந்தாலும் நம்ம சொல்லிட்டே தான் இருக்கணும். அப்படி இல்லை ஒரு ஒரு சில சுச்சுவேஷனுக்கு ஒரு சில பாடி அளவுக்கெல்லாம் நம்மளால கண்டிப்பா முடியாது அப்படின்னா அதை ரிட்டர்ன் கொடுக்கறது தான் பெஸ்ட். தைச்சதுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம வந்து அந்த ஆல்ட்ரேஷன்ஸை வந்து ரிப்பீட்டடா பண்ணவே கண்டிப்பா முடியாது. அதனால லைனிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு துணிக்குமே லைனிங் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்றோம் அப்படின்னாதான் அது லைஃப் வரும். அதே மாதிரி தைச்சாலும் ஃபினிஷிங்கும் நீட்டா வரும். அதனால லைனிங் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ இப்ப சாட்டின் எல்லாம் பாத்தீங்கன்னா லாங் ஃப்ராக் இதுக்கெல்லாம் உள்ள ஒரு லேயர் கொடுத்தீங்க, நெட்டுக்கெல்லாம் ஒரு லேயர் கொடுத்தீங்கன்னா தான் அவுட்லுக் நல்லா இருக்கும். அதுக்குள்ள ஒரு காட்டன் மெட்டீரியல் நம்ம லைனிங் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம இப்ப நம்ம பொதுவா நம்ம சொல்லும் போது காட்டன் லைனிங் ஒண்ணு இருக்கு, சிந்தட்டிக் ஒண்ணு இருக்கு, மிக்சிங் இருக்கு, இவ்வளவுதான் நம்ம தெரியும். ஆனா அதுலயுமே ரேட் வைஸ் தனித்தனியா இருக்கு, அதையும் நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் லைனிங் மெட்டீரியல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பண்ணியிருப்பீங்க, தைக்கும் போது நீங்க வாங்கும் போது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு மெட்டீரியல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாமே ரேட் வைஸ் வச்சுதான் நமக்கு வரும், குவாலிட்டி வைஸ் வச்சுதான் அந்த ரேட் வரும். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ரேட் வரும். இந்த வீடியோல லைனிங் மெட்டீரியலை பத்தி உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால கண்டிப்பா இதுல என்ன உங்களுக்கு இன்னும் புரியணும், இல்ல இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஒரு சில விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டதை அடுத்தவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணி நீங்க கத்துக்கும் போது இன்னுமே நல்லா உங்களுக்கு புரியும். அதனால கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.